எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேபி பொட்டேட்டோ வச்சுட்டு நம்ம சூப்பரான ஒரு வித்தியாசமான சுவையில ஒரு கிரேவி ஒன்று பண்ணலாம். அதுக்கு ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அது எப்படி பண்ணலாம், எவ்வளவு சுவையா பண்ணலாம்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த குருமாவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 4 காஞ்ச மிளகாயும் நம்ம இந்த இதுலேயே அப்படியே நல்லா ஊற வச்சிடலாம். பாருங்கள், இதிலே ஒரு 8 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதிலே போட்டு ஊற வச்சுருவோம். இது ஒரு 10-15 நிமிஷம் அளவுக்கு ஊறிக்கிட்டு இருக்கட்டும். பேபி பொட்டேட்டோவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா இதில் இருக்க அழுக்கெல்லாம் நல்லா போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 4 வாட்டி நல்லா இந்த மாதிரி நல்லா இது பண்ணி கழுவிடுங்க. அப்புறம் நல்லா சுத்தமாகிடுச்சு. இப்போது இதை நம்ம முழுசாக தான் போட்டு நம்ம குருமா வைக்க போகிறோம். அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஃபோர்க் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், 4 பக்கமும் நல்லா ஓட்டை போட்டு இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 பக்கமும் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்குங்க. ஃபோர்க்கை வச்சுட்டு எல்லா உருளைக்கிழங்கும் நான் போட்டு வச்சுருக்கேன். ஓட்டை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ சுத்தமான தண்ணி தான் இது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதுலேயே இந்த உருளைக்கிழங்குக்கு ஃபுல்லாக நமக்கு உள்ளே நமக்கு உப்பெல்லாம் நல்லா உரைக்கணும். அப்படிங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு குக்கர் மூடியை வச்சுட்டு மூடிட்டு 2 விசில் நல்லா வச்சுருங்க. ஏன்னா சின்ன உருளைக்கிழங்குன்றதுனால சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்ப்போம். 2 விசில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ பண்ணேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்து வச்சேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் உருளைக்கிழங்குல போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். அப்போ நல்லா ஊறும். மீதி இருக்கிறத குழம்புக்கு வச்சுக்கலாம். பாருங்கள், இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்துக்குவோம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் பொடியும், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூளும், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி எல்லாமே 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு பிஞ்ச் அளவுக்கு இந்த உருளைக்கிழங்குலேயே எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். அதாவது ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக இதில் ஊற்றிக்கணும். ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு நம்ம முழுசாக போடுறதுனால இதில் டேஸ்ட் இல்லாமல் போயிடும். அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாமே நல்லா பிரட்டி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். வேணால் இதில் கொஞ்சமாக லேசாக கூட தண்ணி தெளிச்சுக்கலாம். அதாவது இந்த மிளகா ஊற வச்சுருக்க தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதையே கூட நம்ம இதில் தெளிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே நம்ம நல்லா பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம். டீஸ்பூன் இருக்குது இல்லைங்களா, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். கடலை மாவை நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த நெய்லேயே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு செய்யும் போது நல்லாயிருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இதை சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, காஞ்ச மிளகா, அந்த காஞ்ச மிளகாயும் இதிலே எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த முந்திரி பருப்பும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பல்ஸில் போட்டுட்டு இந்த தண்ணியே ஊற்றி நீங்கள் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணலாம், இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ எல்லாமே எடுத்து ஒன்றா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரிக்கும் போது இந்த மசாலோட ஃப்ளேவர்ஃபுல்லாக இந்த உருளைக்கிழங்குல நல்லா பிடிச்சிக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருட்டோம். அளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த எண்ணெயிலேயே நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிரேவியை வைக்கலாம். பாருங்கள், இந்த கிரேவி வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு கேஸ் ப்ராப்ளம் வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். அதாவது இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம போட்டுடலாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா உரைச்சிக்கும்.
ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா செவக்க வதங்கிடுச்சு. உங்ககிட்ட காமிச்சேன் இல்லைங்களா, எல்லாமே பட்டை, கரம் மசால் பொடி 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், அதில் உருளைக்கிழங்கு பெரட்டுறதுக்கு போட்டுட்டு மீதி இருக்கிறத நம்ம இதில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி எடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு பெரட்டுறதுக்கு வச்சாச்சு. மீதி இருக்க மிளகாய்த்தூள் இதில் போட்டுடலாம். சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் காரம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதுலேயே 1 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதையுமே இதில் போட்டுடலாம். மல்லி இலையும் புதினா இலையையும் நம்ம என்ன பண்ணலாம், பொடியாக கட் பண்ணி கொஞ்சமாக எடுத்து இதில் தூவி விட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் அளவுக்கு இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும். அப்போ தான் உருளைக்கிழங்குக்கு உள்ளெல்லாம் நல்லா உரைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா உருளைக்கிழங்கோட இந்த மசால் ஃபுல்லாக எல்லாமே நல்லா பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகா அதையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த கலவையை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கசூரி மேத்தி இதை வந்து நல்லா பொடி பண்ணி இப்படி தூவி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து திக்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு கிரேவி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிரேவியெல்லாம் சும்மா நல்லா எண்ணெயெல்லாம் கசிஞ்சு சூப்பராக அருமையாக வந்துருச்சு. பாருங்கள், இப்போ இதை எடுத்து வச்சு நம்ம பரிமாறிடலாம். இந்த மாதிரி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நம்ம அருமையாக பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு கிரேவியை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் வீட்டுக்கு வரவங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.